அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு உதிரி கட்சிங்க. அந்த கட்சியெல்லாம் ஒரு அரசியல் சக்தியை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு பேசின பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தன்னுடைய ஜன் சுராஜ் பார்ட்டி மூலமாக பீகார்ல எத்தனை சீட்டுகள் ஜெயிப்பார் தனித்து நின்று சீமானுடைய பாணியில் களம் கண்டு எத்தனை சீட்டுகள் ஜெயிப்பார் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தேன். ஆனா சீட்டுகள் எதுவும் ஜெயிக்கலைங்க. அவர்கள் வாக்குகளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 விழுக்காடு வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. அப்படி தெரிஞ்ச உடனே நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம். இவ்வளவு பேசிட்டு நீங்க இவ்வளவு தானே பண்ணிருக்கீங்க, அப்ப அதுதானே நாங்களும் இங்க பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி பேசும் பொழுது அவர் என்ன பேசுவார் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பத்தின்னு காத்திருந்த சூழல்ல இன்றைக்கு அவர் பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. பணம் விளையாடிடுச்சுங்க. பணம் மட்டும் விளையாடலன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம். பீகார் தேர்தலில் வாக்குகளை வாங்கிட்டாங்க. இப்படி வாக்குகளை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்படி என்ன விலை கொடுத்து வாங்கினாங்கன்னு கேட்டீங்கன்னா, உலக வங்கியிலிருந்து 14,000 கோடியை கடனா வாங்கி பீகார் பெண்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அதனால அங்க பெண்கள் மொத்தமா என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டா பதிவு பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக பெண் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 1.25 கோடி நபர்களுக்கு நேரடியா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே 10,000 ரூபாய் பணம் போயிருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக. ஸோ இந்த திட்டத்திற்கு பணத்தை எப்படி அவர்கள் திரட்டினாங்க அப்படின்னா, உலக வங்கியில் கடன் வாங்கியிருக்காங்க. இதன் மூலமா பாத்தீங்கன்னா பீகாருக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கு கடன் அதிகமா இருக்கு. பாத்தீங்களா, ஒரு மாநிலத்தையே பொருளாதார ரீதியில தாழ்த்திட்டு தான் அவர்கள் தேர்தலை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பி.கே. அவர்கள் பேசுறாரு. இப்ப நமக்கு மைண்ட்ல ஒரு சொன்ன உடனே என்ன தோணுது அப்படின்னா, எப்பா 2021 திமுகவுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்த்தது நீங்க தான். உங்களுடைய ஐபேக் நிறுவனம் தான். நீங்க தான் பாத்தீங்கன்னா பல ஐடியாக்கள் கொடுத்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்லாம் உட்காந்து வேலை பார்த்துருப்பீங்க. அப்ப நீங்க திமுகவுக்கு என்ன கொடுத்தீங்க? மாதம் பெண்களுக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுப்போம். அப்போ வருஷத்துக்கு 12,000 ரூபாய் ஆச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க. வருஷத்துக்கு 12,000 ரூபாய்ங்கிறது எங்க இருக்கு, அவர்கள் கொடுத்த 10,000 எங்க இருக்குன்றத பாருங்க. அவர்கள் ஒரே தவணையில கொடுத்தாங்க, ஓகே, இங்க மாத தவணையா போயிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் அரசாங்கத்திற்கு நிதி நெருக்கடி அப்படிங்கிறது ஒண்ணுதானே. அங்கேயாவது 4 லட்சம் கோடி தான் கடன். தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் மூலமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கடன் நிக்குது இன்னைக்கு. அப்போ எவ்வளவு பெரிய கடன் சுமையை தமிழ்நாட்டுக்கு ஏத்திட்டு இப்படியெல்லாம் திமுக போன்ற கட்சிகளுக்கு வேலை பார்த்து ஆட்சியில் அமர வைத்து விட்டு இன்னைக்கு பீகார்ல போயிட்டு என்ன இப்படி தோக்கடிச்சிட்டாங்க, பணம் விளையாடிடுச்சுங்க அப்படின்னு பேசுறாரு இல்லையா. இப்போ பி.கே. சொல்லக்கூடிய கருத்தை சீமான் பேசலையா? நாங்க எவ்வளவோ நல்ல நல்ல திட்டங்களை சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்கிறோம். ஆனா மக்கள் எங்களுக்கு வாக்களிக்காம இங்க திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு வாக்களிச்சிடுறாங்க. காரணம் கடைசி கட்டத்துல பணம் விளையாடுது. ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி வீடு வீடா போய் பணத்தை கொடுத்துட்றாங்க. மக்கள் பணத்தை வாங்கிட்டோமே, அவர்களுக்கு உண்மையா இருக்கணுமே அப்படிங்கிற நம்பிக்கையில ஓட்டு போட்டுறாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லலையா? சரி, அது கூட திரை மறைவா கொடுக்குதுன்னு வச்சுப்போமே. வெளிப்படையா ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குற அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது பெண்களுடைய வாக்குகளை பெறுவதற்கா இல்லையா? இது மட்டும் இல்லாம மாணவர்கள், இந்த முதல் முறை வாக்காளர்களை கவரணும் அப்படின்றதுக்காகவே பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து பெண்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா மாணவர் மாணவிகளுக்கு கொடுக்குறாங்களா இல்லையா? அப்ப இதெல்லாமே கிட்டத்தட்ட சீமானே இதை பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. இதெல்லாமே நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே கொடுக்குற லஞ்சம் தானே. அப்ப ஏன் இந்த மாதிரி பணம் கொடுத்து மக்களுடைய வாக்குகளை பெறுறீங்க அப்படிங்கிற கருத்தையும் தொடர்ச்சியா பேசி வந்திருக்காருல்ல. எனக்கு இப்ப இங்க பேசுனதெல்லாம் பி.கே. பேசும்போது அப்படி என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு எல்லாம் ஆகணும். அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல நீங்க என்ன வேணாலும் திட்டங்களை வகுத்து கொடுத்து கட்சிகளை ஜெயிக்க வைக்கலாம். நீங்க பணம் கொடுங்க, நீங்க இலவசங்களை அறிவிங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா பிரசாந்த் கிஷோர் இலவசங்களை அறிவிக்கலங்க. பீகார் சட்டமன்ற தேர்தலில் நான் வந்தால் இலவசங்கள் இந்த அளவுக்கு கொடுப்பேன் எதுவுமே சொல்லல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பீகார்ல இருந்து மக்கள் வெளி மாநிலங்களுக்கு போய் வேலை பார்க்குறாங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, நான் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பேன். கல்வியில நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம், நான் கல்வியில மக்களை முன்னேற்றி கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினார். இதெல்லாம் அவர் பேசுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட பல வருஷமா இங்க நாம் தமிழர் கட்சியெல்லாம் பேசிட்டு இருக்கிற விஷயம் தான். அப்படிப்பட்ட கட்சியை பார்த்தா ஃப்ரிஞ்ச் எலமெண்ட், ஃப்ரிஞ்ச் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பேசினார். இதெல்லாம் ஒரு புறக்கணிக்கப்பட வேண்டிய கட்சி, ஒரு உதிரி கட்சி, இதெல்லாம் போட்டியில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. இப்போ இத்தனை வருஷமா நீங்க பல கட்சிகளுக்கு வேலை பார்த்து பல கட்சிகளை நான் தான் ஜெயிக்க வச்சேன். குஜராத்ல மோடியை ஜெயிக்க வச்சது நான் தான். பஞ்சாப்ல காங்கிரஸுக்கு வெற்றிக்கு வேலை பார்த்தது நான் தான். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்தது நான் தான். இப்படிலாம் பேசின நீங்க உங்களால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியலங்கிறத நான் உண்மையாவே கேலியா பேசவே இல்லை. நீங்க நல்லதை சொல்லி நான் நல்லது பண்ணுவேன்னு சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்டீங்க, தனியா நிக்கிறீங்க கூட்டணி இல்லாம அப்படின்னா இதுதான் நிலைமை அப்படிங்கிறது புரிந்து ஆனாலும் களத்தில் நிற்கக்கூடிய கட்சியை பார்த்து நீங்க உதிரி கட்சி சொன்னீங்க இல்லையா, அந்த கோவத்தை தான் பேசுறேனே தவிர உண்மையிலேயே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தோத்துட்டாரு, அவரை கேலி பண்ணணும் அப்படிங்கிறது ரீசன் இல்லை. சரி, இது அந்த பிரச்சனை இல்லை. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன பதில் சொல்லுவார் இந்த எலெக்ஷனை பத்தி அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி அவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கருத்தை நம்ம சொல்றோம். அதுக்கப்புறமா
காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்வி அது இப்போ தமிழ்நாட்டில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குங்க. என்னன்னா பீகார்ல ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி இவ்வளோ பெரிய தோல்வி சந்திச்சதுக்கு காரணம், அதாவது அவர்களுக்கு ஏற்கனவே நல்ல வாக்கு வங்கி உண்டு, அவர்கள் ஏற்கனவே நல்ல எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நல்ல எதிர்கட்சின்னு சொல்றேன்னா, கிட்டத்தட்ட 2020 பாஜக கூட்டணிக்கும் இந்த ராஷ்டிரிய ஜனதா தள கூட்டணிக்கும் கிட்டத்தட்ட பர்சன்டேஜ்ல வித்தியாசமே கிடையாது, ஒரு விழுக்காடு வித்தியாசம் கூட கிடையாது. அவர்களும் 37 இவர்களும் 37, சில புள்ளி வித்தியாசம் தான் இருந்துச்சு. அப்ப இந்த தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அது உல்டாவா மாறுது. இவர்களுக்கு அதே 37 இருக்கு, ஆனா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 46 கிட்ட போயிருச்சு. அப்ப கிட்டத்தட்ட 9.5 விழுக்காடு வாக்கு வித்தியாசம் இப்போ இருக்கு. அப்ப அது காரணம் சிராக் பாஸ்வான்லாம் அவருக்கு பிஜேபி கூட போய் சேர்றாரு. ஸோ அந்த வாக்கு வங்கியில் அங்க போகுது, சில இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸோடைய வாக்குகளுமே பாஜக தரப்புக்கே போகுது. அப்படிங்கும்போது அங்க மிகப்பெரிய வெற்றியாகுது. ஆனா இப்ப அதுதான் பிரச்சனை. ஆனா இல்ல, வாக்கு வங்கி இவ்வளவு இருக்கே, அப்ப சீட்டுகள் ஏன் இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட 60க்கும் மேல சீட்டுகள் கொடுத்தாங்க. நான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது என்னமோ வெறும் 6 தொகுதிகள் தான். அப்போ அந்த கொடுத்த சீட்டுகளும் காங்கிரஸ் வென்ற சீட்டுகளையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியா இருக்கு. அப்போ அது அப்படியே தமிழ்நாட்டிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு அதிக சீட்டுகள் கேட்போம், நாங்கள் ரொம்ப அதிகமாக சீட்டுகள் கேட்டு நாங்கள் இந்த இடம் திமுக கூட நாங்கள் நிற்க போறோம்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ 25 சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் நாங்கள் 40 சீட்டுகள் கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்டாலின் கண்களுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் போகுமா இல்லையா? காங்கிரஸ் கட்சியை ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி தான் வச்சிருக்க வேண்டிய சூழல் இருக்கு. இன்னொன்று முக்கியமான விஷயம், சிறுபான்மையினரோட ஓட்டுகளை ஒட்டுமொத்தமா கவர் பண்றதுக்கு அவர்களுக்கு காங்கிரஸ் தேவைப்படுது. காரணம் தமிழ்நாட்டில் வேணா பிஜேபியை திமுக எதிர்க்கலாம், ஆனா ஒரு இந்திய அளவில் காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிரி அப்படி அடையாளப்பட்டிருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய வாக்குகள் 2ஆ பிரிஞ்சிடக்கூடாது. காங்கிரஸ் வேற அணிக்கு போச்சு அப்படின்னா சிறுபான்மை ஓட்டுகள் 2ஆ பிரியும் அப்படிங்கிற காரணத்தினாலேயே காங்கிரஸ் கட்டி போட்டு கூட வச்சிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணி ஜெயிச்சதுக்கே நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறதோட சேர்த்து நாங்க அதிக சீட்டுகள் கேட்போம், எங்களுக்கு எப்பவுமே நீங்க சக்கையை மட்டும் கொடுக்குறீங்க, ஜூஸை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுற கருத்துக்கள்லாம் அதிக சீட்டுகள் கேட்கறதுக்காக மட்டும்தான். சரி, அப்போ கூட்டணியை விட்டு விலகி வேற கூட்டணியில சேர மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான வாய்ப்பு இருக்கதாக சிலர் சொன்னாலும் செல்வ பெருந்தகை போன்ற தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் அது நடக்காம நினைக்கிறேன். ஏன்னா விஜய் கூட ராகுல் காந்தி பேசினாரு, ஒரு கூட்டணிக்கான அச்சாரம் போடப்பட்டிருக்கு அப்படிலாம் பேசிக்கொண்ட சூழல்ல அவர் வெளிப்படையே பேட்டி கொடுக்காரு, இல்ல ராகுல் காந்திலாம் அப்படிலாம் பேசவே இல்லை, எனக்கு தெரியும், நான் தான் காங்கிரசினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர், நான் எனக்கு அப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி வெளிப்படையே ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இன்னொன்று, நாங்கள் திமுக கூட்டணியில் இணக்கமான போக்கில் தான் இருக்கிறோம், தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய கரம் பிடித்து நாங்கள் நிற்போம் அப்படிலாம் பேட்டி கொடுக்குறாரு. இருந்தாலும் இவருக்கு பெரிய வெயிட்டேஜ் கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் பொறுத்தளவு தேசிய கட்சி, சென்ட்ரல்ல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் இது. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல வெளிப்படையாக அவர்கள் டிவிகே கூட கூட்டணி அப்படின்னும் அறிவிக்கல. இருந்தாலும் டிவிகே கூட அவர்கள் போனார்கள் என்றால் ஸ்டாலினுக்கு சிக்கலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்கல் தான். ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டுகள் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி டிவிகேக்கு பெரிய பிளஸ்ஸான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சில கேள்விக்குறி தான். அவர்கள் சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு இந்த 2 பேரும் சேர்ந்தா அவர்கள் ஒரு சக்தியை மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வையெல்லாம் இல்லை. இன்னொன்று, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலாவோ இல்லை மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாவோ யாருமே பெருசாக பார்க்கல. அவர்கள் ஒரு ரயில் மறியல் போராட்டமும் சரி, எந்த போராட்டமாக போய் நின்னாலும் சிங்குலர் டிஜிட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டமே இருக்கும். அதனால அவர்களை பெரிய சக்தியாக நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை. திமுக கூட இருப்பதனால இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, இந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு பிராண்ட் கிடைக்குது, இல்லைன்னா வெளியே அது கிடைக்காது. ஸோ அப்படியே நீங்கள் ஸ்டாலின் தரப்புல இதை பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி கூடவே இருந்து அதிக சீட்டு கேட்டாலும் பிரச்சனை. காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியிலிருந்து விலகி விஜய் பக்கம் போனாலுமே இந்த வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு தனி அணியாக போகும்பொழுது நிச்சயமா ஸ்டாலின் அவர்கள் இழப்பு தான். ஸோ இந்த 2 விஷயமே திமுகவுக்கு ஒரு சிக்கலா வந்திருக்கு. இன்னொன்று, காங்கிரஸ் மட்டும் அதிக சீட்டுகள் கேட்கல, விசிகே கேட்குறாங்க, கம்யூனிஸ்ட் கேட்குறாங்க, எல்லா கட்சிகளுமே கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ கட்சிகளும் அதிக சீட்டுகள் கேட்டு திமுக கிட்ட வாங்கினாங்க அப்படின்னா தனிப்பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைப்பதில் சில சிக்கல் இருக்கு. இங்கே என்னதான் நம்ம திமுகவுக்கு எதிரியா ஒரே அணியா ஆப்போசிட்ல இல்லைன்னு நம்ம சொன்னாலும் திமுகவிற்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. திமுகவின் மீது மக்களுக்கு எதிர் மனநிலை கண்டிப்பா இருக்கு. ஆனா என்ன, எதிரில் நின்று சண்டை செய்யறதுக்கு, எதிரில் நான் இவருக்கு பதிலாக இவருக்கு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வெற்றி பெறக்கூடிய சூழல்ல ஒரு வலுவான ஒரு கட்சியா இல்லை அப்படிங்கிறத இங்க இருக்கிற சிக்கல். ஸோ இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்க போது திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போவாங்களா, இல்லை அதிக சீட்டுகள் கேட்டு கட்சிக்குள்ளே குழப்பம் வருமா,
அதே மாதிரி எதிர் கூட்டணியா இருக்கக்கூடிய இப்போ அதிமுக கூட்டணியில வந்து எந்த அளவுக்கு வந்து வலுவா அவர்கள் வந்து ஆட்கள்லாம் சேர்ப்பாங்க, அவர்கள் எல்லா பக்கமும் சிகப்பு கம்பளம் விரித்து என்னுடைய தலைமையில் வாருங்கள்னு அதிமுக வந்து கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பிஜேபி தவிர அடுத்த எந்த கட்சிகள்லாம் உள்ள போவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். விஜய் வந்து எப்படி அவரோட கட்சியை வந்து பொசிஷன் பண்ணிக்க போறாரு, தனித்து நிற்க போறாரா, இல்ல விஜயின் தலைமையில வந்து சில அணிகளை வந்து கூட்டணி கட்சிகளை வந்து உள்ள இழுக்க போறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்டாண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. ஆரம்பத்தில் இருந்தே அவர்கள் தனித்து தான் நிற்க போறாங்க. ஸோ அவர்கள் தனித்து நிற்கும் பொழுது அவர்களுடைய களமாடல் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அப்படிதான் இருக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் அதிகப்படியாக வாக்குகள் கொடுத்தது மாதிரி இந்த தேர்தலையும் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அது எந்த அளவிற்கு இருக்க போகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்படி இந்த முறை வந்து ஒரு 4 முனை போட்டியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ 2026 தேர்தல்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்றா இருக்க போது தொடர்ச்சியாக நம்ம அது குறித்து பேசுவோம். நன்றி.